மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு, உம்முடைய சபைக்கு, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய வசனத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்னை வைத்தல்ல, உன்மேல் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த கல், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே, ஸ்தோத்திரம், மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த கல்லின் மேல் இயேசு சபையை கட்டுகிறார், பேதுருவின் மேல் அல்ல. ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டினாலும் நம் மேல் கட்டப்படவில்லை, கிறிஸ்து இயேசுவின் மேல் அது கட்டப்படுகிறது. ஆமென். இயேசுவின் மேல் கட்டப்படுகிறது. அப்படி கட்டப்படுகிற அவருடைய ராஜ்யத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் வாக்குறுதியை கொடுக்கிறார். இது ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். சபையை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இது ஒரு தீர்க்க தரிசனம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு, உங்களோடு, என்னோடு பாதாளத்தின் வாசல்கள் போராடி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 2000 வருடங்களுக்கு மேலாக பாதாளத்தின் வாசல்கள் தம்முடைய ஜனத்தோடு போராடுகிறதை கர்த்தர் இயேசு அறிந்து அவர் அன்றைக்கே சொன்னார், அவைகள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சொன்னபடியினால் எந்த ஒரு பாதாளத்தின் வாசலும் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாது, உங்கள் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை நமக்குள் வைத்திருக்கிறார். ஏனென்றால் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் மேல் கட்டப்பட்டபடியினால் ஒருபோதும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. பல விதங்களில் இந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்மோடு போராடுகிறது. ஸ்தோத்திர. இயேசு சபையை கட்டுகிறார், ஆனால் பாதாளத்தின் வாசல்களை அவர் மேற்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபைக்கும் பாதாள வாசலுக்கும் தொடர்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாதாளத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நாம் நீதியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை மேற்கொள்ள முடியாது. பிசாசு நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் முயற்சிப்பதில்லை. முதலாவது அவன் செய்கிற காரியம் நம்மை மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். நம்மை அழிப்பது அவனுடைய 2வது காரியம்தான். முதல்ல பிசாசு நம்ம என்ன செய்கிறான்? மேற்கொள்ளுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை மேற்கொள்ள அவன் நினைக்கிறான். நம்மை அழித்தால் தான் வெற்றி என்று அல்ல, நம்மை மேற்கொண்டாலே பிசாசு வெற்றி அடைஞ்சிருவான். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார்,
பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. கடந்த 11 மாதங்கள் இந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்ம கூட போராடின போதும் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், ஆபத்துக்கள், கண்ணிகள், சோதனைகள், வேதனைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்து எல்லா பாதாளத்தின் வாசல்களையும் கர்த்தர் மேற்கொள்ள பலன் தந்ததற்காக ஒரு விசை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவோ பலவீனங்கள், வேதனைகள், சோர்வுகள், அதற்கு நடுவில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திர. மேற்கொள்ளுகிற கிருபையை தந்ததற்காய் ஸ்தோத்திர. கைகளை தட்டி சொல்லுங்க, அவைகள் எங்களை மேற்கொள்ளவில்லை, நாங்கள் அவையை மேற்கொள்ள கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திர. எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து பாதாளத்தின் வாசல்களை நாங்கள் மேற்கொள்ள கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு வரும்போது, அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி பாதாளத்தின் வாசல்கள். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள். இந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்மோடு எப்படி போராடும்? இந்த பாதாளத்தின் வாசல்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? இந்த பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். யாத்ராகமம் 17:11க்கு வரும்போது, அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி அவன் பிடித்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசேயின் கை தளர்ந்து போன போது, அசந்து போன போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அமலேக்கியர் என்றால் நம்மை மேற்கொள்ள நினைக்கிற ஆவிகள், நம்மை மேற்கொள்ள நினைக்கிற ஆவிகள். ஹல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்தை அது ஓவர்டேக் பண்ண நினைக்கும், உங்கள் ஜெப ஜீவியத்தை மேற்கொள்ள நினைக்கும், உங்கள் பிரதிஷ்டையை உடைச்சி மேற்கொள்ள பார்ப்பான். அதான் அமலேக்கியரின் ஆவி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தபோதே அவர்கள் சந்தித்த யுத்தம் அமலேக்கியரோடு. எகிப்தியரை மேற்கொண்டார்கள், அமலேக்கியரோடு போராட ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஆவியை மேற்கொள்ளும் போது அடுத்த யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும். இப்போதான் செங்கடலை கடந்து கொஞ்சம் அப்படி இலை பாரினது போல இருக்கிறது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் அவர்கள் பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க தேவையெல்லாம் சந்தித்து அவர்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். மன்னாவை கொடுக்கிறார், அவர்கள் குடிப்பதற்கு கண்மலையின் தண்ணீரை கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், ஒன்றை ஜெயித்தா இன்னொன்று வருகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பிரச்சனையை தாண்டினா அடுத்த பிரச்சனை நம்மை எதிர்நோக்கி வரும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். ஒன்றை மேற்கொண்டால் அடுத்து ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்றை கடந்து வரும்போது இன்னொன்றை கடக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. இந்த அமலேக்கியர் இவர்களை மேற்கொள்ள நினைக்கிறார்கள், மேற்கொள்ள நினைக்கிறார்கள். யாத்ராகமம் 17:12 மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அவர்கள் ஊரும் ஆரோனும் ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே வைத்து அதன் மேல் அவனை உட்கார வைத்து, ஆரோனும் ஊரும் ஒரு பக்கத்தில் ஒருவனும் மறுபக்கத்தில் இன்னொருவனும் கைகளை தூக்கி பிடித்து தாங்கினார்கள். ஸ்தோத்திரம். அவன் கைகள் எது வரைக்கும் நின்றதென்றால் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் ஒருத்த மட்டும் கையை தூக்குனா அவனால் ரொம்ப நேரம் தூக்க முடியலை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தனியாக போராடினா ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது, நீண்ட காலம் நம்ம மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஒரு ஆரோனையும் கூட சப்போர்ட்டு கொடுத்தார். அதுக்காக தான் சபை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் சேர்ந்து இணைந்து தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி ஜபிக்கும் போது, ஊழியக்காரர்களோடு இணைந்து ஜபிக்கும் போது கர்த்தர் மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். ஆமென். தனியாக மோசையால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியலை. ஸ்தோத்திர. தனி மனுஷனா அவனால் கையை தூக்கி ரொம்ப நேரம் நிற்க முடியலை.
நீங்கள் தனி நபராக போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை உங்களோடு வைத்திருக்கிறார், சபையை உங்களோடு வைத்திருக்கிறார். இணைந்து ஜெபிக்கும் போது, சுகவீனமானவங்க பேரெல்லாம் கொடுக்குறீங்க, இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். ஆகவே அவன் தனியா நின்றான், ரொம்ப நேரம் அவனால நிற்க முடியல. அதற்கு தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். நீங்க தனியா போராட போறீங்களா, தேவ சபையோடு இணைந்து ஜெபிக்க போறீங்களா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அசந்து போய்விட்டது, தளர்ந்து போய்விட்டான், சோர்ந்து போய்விட்டான். அதுக்குதான் ஆண்டவர் சபையில நமக்கு நல்ல விசுவாச குடும்பங்களை வைத்திருக்கிறார், நல்ல தலைவர்களை வைத்திருக்கிறார், ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்குனா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பதற்கு. ஒருவருக்கு பலவீன கஷ்டம் வரும்போது எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருகிறார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்ள பார்க்கிறது, ஆனால் கர்த்தரே ஜெயம் எடுத்தார். பழைய ஏற்பாட்டு சபையையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவில்லை, புதிய ஏற்பாட்டு சபையையும் பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த சபையை ஸ்தாபித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நேற்று ஜெபத்தில் அதைத்தான் தியானித்தோம். நாம் எல்லாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். நாம் நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் ஒரு விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார். அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்தை நமக்காக விலை கிரயமாய் கொடுத்து உலகத்திற்கும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் மனுஷர்களுக்கும் அடிமைகளாய் இருந்த நம்மை அவருக்கு அடிமைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு அடிமைகளாய் இயேசு நம்மை மாற்றி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள், இப்பொழுது எல்லாரும் சொல்லுவோம், பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. 2 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இயேசுவினால் நாம் ஜெயிக்கப்பட்டிருப்போம் என்றால் இயேசுவுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஜெயித்திருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் அடிமைகளாய் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர, பாதாளம் நம்மை ஜெயிக்கும் என்றால் பாதாளத்திற்கு நாம் அடிமைப்பட்டு போய் விடுவோம். பாதாளத்தின் கிரியைகள், பாதாளத்தின் தன்மைகள், ஸ்தோத்திரம், இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளே போராடுகிறது. இது ஒரு மனுஷனை ஜெயிக்கும் போது அவன் அதற்கு அடிமைப்பட்டு போய் விடுகிறான். இருளின் ராஜ்யத்திற்கு அடிமைப்பட்டு போகிறான், சத்ருவின் ராஜ்யத்திற்குள் அவன் விழுகிறான். ஆகவே தான் இவர்களை மீட்டெடுப்பதற்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சுவிசேஷ ஊழியம் சாதாரணமானதல்ல, ஏதோ சீசன்ல செய்யக்கூடியதல்ல. இந்த சீசன்ல அதிகமா செய்கிறோம். அதற்கான வாய்ப்புகளையும் கர்த்தர் உருவாக்கி தருகிறார். எல்லா காலத்திலும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்க காரணம் என்னவென்றால், உலகத்தால், மாம்சத்தால், பாதாளத்தால் ஜெயிக்கப்பட்டவர்களை இயேசுவினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் மாற்ற வேண்டும். இயேசு அவர்களை ஜெயிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சோதோமின் வாசலிலே லோத்து உட்கார்ந்திருக்கிறான். அந்த சோதோமின் வாசல் ஒரு பாதாளத்தின் வாசல், பாதாளத்திற்கு செல்லும் வழி சோதோமின் வாசல். அந்த பாதாளத்தின் வாசல் லோத்துவை ஜெயித்து விட்டது, லோத்துவை மேற்கொண்டு விட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமோடு இருக்கும் வரை தேவ பிரசன்னத்தில் காக்கப்பட்ட லோத்து அவனை விட்டு பிரிந்து வந்தபோது பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொண்டது. சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். 2 தேவதூதர்கள் வந்து ஆபிரகாம் இவனுக்காக செய்த ஜெபத்தின் விளைவாக இவனை காப்பாற்றுவதற்காக, இவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வருகிறார்கள். அவர்களை பார்த்து லோத்து சொல்லுகிறான், 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலிருந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இவனுடைய பார்வை பாதாளத்தின் வாசலுக்குள் இருக்கிறதை அவன் உணரவில்லை. அவன் செம்மையாக நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில்
பாதாளத்தின் வாசல்கள் ஜெயித்த மனிதர்கள், அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை, ஸ்தோத்திரம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லோத்து அப்படித்தான் சொல்லுகிறான். நீங்கள் வந்து ராத்தங்குங்கள். அந்த அளவிற்கு அவன் அந்த சூழ்நிலையை புரியாதவனாக குருட்டாட்டம் பிடித்தவன் போல் இருக்கிறான். லோத்துவின் பார்வை, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்களும் வந்து தங்குங்கிறான். ஆனால் தேவதூதர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கு. உனக்கு பிரச்சனை இருக்கிறது லோத்துவே, நீ இருக்கிறது பாதாளத்தின் வாசல்ல இருக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பாதாளத்தின் வாசல் விழுங்க போகிறது, உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு பரலோகம் எங்களை அனுப்பி இருக்கிறது. தேவதூதர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது, லோத்துவின் பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள், தேவனுடைய கிருபை இழந்தவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, ஸ்தோத்திரம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது சோதோமின் வாசல், அது பாதாளத்தின் வாசல். அங்கே தற்காலத்தில் பிரச்சனை இல்லாதது போல தெரிந்தாலும் நாம் நிற்கிற இடம் பாதாளத்தின் வாசல். பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்கிறது. லோத்துவை காப்பதற்காக கர்த்தர் அவர்களை அனுப்பினார். அவனால் முழுவதும் விளங்கி கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வருகிறான். மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் 2 பிள்ளைகளும் இவனும் கிருபையாய் காக்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பாதாளத்தின் வாசல் எவ்வளவு கொடூரமானது! பாதாளத்தின் வாசல்கள் ஜனங்களை அழிக்கிறது, ஜனங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறது. சோதோமின் ஜனங்களுக்கு உண்மை தெரியவில்லை, சத்தியம் தெரியவில்லை. பாவம் பெருகின போது கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகளை நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால்தான் நம்முடைய பார்வை தெளிவாய் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். லோத்துவுக்கு அது பாதாளத்தின் வாசல்னு தெரியல. அவன் கண்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி தெரிந்ததோ அப்படித்தான் இப்பவும் தெரியுது. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இவனுடைய கண்களுக்கு அது எப்படி தெரிந்ததோ அப்படிதான் இவனுக்கு இப்பொழுதும் தெரிகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு வரும்போது, யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, யார் தெரிந்து கொள்றா? லோத்து. கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஸ்தோத்திரம். அவனுடைய பார்வை இதை குறித்து எப்படி இருந்தது? 10ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்போது, ஹல்லேலூயா, சோதோமை குமாரை அழிக்கும் முன்னே ஏற்கனவே ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்ல போய் குடியிருப்ப போடுகிறான். ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், நாம் பாதாளத்தின் வாசல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளக்கூடாது. இவனுடைய தெரிந்து கொள்ளுதலே பாதாளத்தின் வாசல். அவன் கண்களுக்கு அது எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. அவனுடைய பார்வை இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. பாதாளத்தின் வாசலை கர்த்தருடைய தோட்டமாக பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்கிறோமா? அல்லது அவருடைய பார்வைக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கும் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அறிவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. சிலர் சுற்றி என்ன நடக்குனே தெரியாது. லோத்துவுக்கு கடைசி வரை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் நம்பல, ஏதோ அறகுறையா நம்பி வந்தான், பயத்தில் வெளியே வந்துட்டான். அவன் மனைவிக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ அவர்களுடைய பார்வை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அவர்கள் சரியாய் அறிய தவறிவிட்டார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொண்டால்தான் தேசத்திற்காக ஜெபிக்க முடியும், சபைக்காக ஜெபிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய குடும்பத்தை காப்பதற்கு நாம் திறப்பில் இருக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். எப்பொழுது நம்ம மேல பிறர் போட்ட நுகத்தடி, சிலர் ஸ்தோத்திரம் மனிதர்களுக்கு அடிமைகளா இருப்பாங்க, அதுதான் தெய்வ வாக்கு. மனிதர்களை கடவுளா வணங்குகிறார்கள். அநேகருக்கு நண்பர்கள் தான் கடவுள், சொந்தக்காரர்கள் கடவுளா இருப்பாங்க. அவர்கள் நுகத்தடியை இவங்க சுமந்து கொண்டிருப்பார்கள். பிறருடைய பாரங்கள் எல்லாத்தையும் மேல சுமந்து இவர்களால் எழும்பவே முடியாது, பிரகாசிக்க முடியாது. அதான் பிறருடைய நுகத்தடி. யாக்கோபினுடைய நுகத்தடி ஏசாவின் கழுத்தில் இருக்கிறது. இது எப்போ உடையும்னா நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது. இன்றைக்கு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளும் ஒரு காலத்தை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் மேல் சத்துரு போட்டிருக்கிற நுகத்தடிகளை உடைக்கிறது எப்பொழுது என்றால் நாம் மேற்கொள்ளும் காலம் வரும்போது. நீங்கள் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி மேற்கொள்ளுகிற காலம் வரும்போதுதான் உங்க மேல இருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் நுகம் உடைக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சாத்தான் போட்டிருக்கிற நுகத்தடி, வியாதி என்கிற நுகம், பயம் என்கிற நுகம், ஸ்தோத்திரம் மரண பயம், வேதனைகள், குழப்பங்கள், இதெல்லாம் ஒரு நுகம் மாதிரி நம்ம மேல சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எப்பொழுது உடையும் என்றால் வேதம் சொல்கிறது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ. தேவன் நமக்கென்று மேற்கொள்ளுகிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் பலவிதமான நுகத்தடிகளை சுமந்து வேதனையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, நீங்கள் மேற்கொள்ளுகிற காலம் வருகிறது, நீங்கள் மேற்கொள்ளுகிற நாட்கள் வருகிறது. சத்ருவின் நுகத்தடிகளை உடைக்கிற ஒரு காலத்தை பார்க்க போகிறீர்கள். அப்பொழுது ஆமென் விடுதலையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்தோத்திரம் கழுத்தில் எகிப்தியருடைய நுகத்தடி இருந்தது. எகிப்தியருடைய நுகத்தடி இருந்தது. கடினமா வேலை வாங்கினார்கள். இன்னைக்கு உலகம் நம்மளை பிஸியா வச்சு கடினமா வேலை வாங்குது. ஸ்தோத்திரம். சில ராத்திரி பகலா உழைப்பாங்க, கையில ஒன்றும் மிஞ்சுறது இல்லை. அடிமைத்தன வாழ்க்கை, கழுத்தில் இருக்கிற நுகத்தடி, இது எப்பொழுது முடிக்கப்படும் என்றால் மேற்கொள்ளும் காலம் வரும்போது. ஹல்லேலூயா. 430 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அந்த காலம் வந்த போதுதான் அந்த நுகத்தடி உடைந்தது. 70 வருடங்கள் பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த காலம் நிறைவேறின பிற்பாடு 70 ஆண்டுகள் முடிந்த போது அவர்கள் கழுத்தில் இருந்த நுகத்தடியை கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாபிலோன்ல அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். பாபிலோன்ல அவர்கள் வெட்கத்தோடு தலை குனிந்து வாழ்ந்தார்கள். உங்க மேல இருக்கிற அவமானம் என்கிற நுகத்தடி, உங்க மேல் இருக்கிற ஸ்தோத்திரம் மனிதர்களால் போடப்பட்ட நிந்தையான வார்த்தைகள் என்கிற நுகத்தடி, இதையெல்லாம் கர்த்தர் உடைக்கிறது எப்பொழுது என்றால் நீங்கள் மேற்கொள்ளும் காலத்திற்கு வரும்போது. 137ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம். அவர்களை சிறை பிடித்தவர்கள் அவர்களை கிண்டல் பண்ணாங்க. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்கள் அழகா பாடுகிறவர்கள். அந்த பாட்டெல்லாம் அவங்க கேட்குறேன்னு சொல்லி இவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி கர்த்தருக்கு என்று பாட்டை பாடுவது? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி பாடுவது? எப்படி? அவ்வளவு வேதனையும் கஷ்டத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் பயன்படுத்தின கர்த்தரை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசை கருவிகள் எல்லாம் 2ஆம் வசனத்தில்
அலரி செடிகள் மேலே தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் பிரயோஜனம், வேலை இல்லை. 70 வருஷம் எல்லாம் சும்மா இருக்கு. கர்த்தருக்காக பயன்பட்ட நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எங்கேயோ தொங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக ஒரு நாட்களில் பிரகாசித்த ஸ்தோத்திரம் அநேக கருவிகள், அநேக காரியங்கள், கிருபைகள் இன்றைக்கு அலறி செடியில் நிற்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மேற்கொள்ளும் காலம் வருகிறது. மறுபடி ஸ்தோத்திரம் உங்கள் நுகத்தடியை கர்த்தர் அந்த கழுத்திலிருந்து உடைத்து உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் விடுதலையை தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் தந்த கிருபைகளும் வரங்களும், நீர் எங்கள் தந்த வாய்ப்புகளும் ஒருவேளை அலறி செடியில் தொங்கிக் கொண்டிருக்குமானால், நாங்கள் மேற்கொள்ளும் நாட்கள் வரும்போது மறுபடி அதை எடுத்து சீயோனுக்கு வந்து உம்முடைய சன்னிதானத்திலே ஆராதிக்க பயன்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். எது அவமானமாக ஒரு நாள் பார்க்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் உமக்கு மகிமையை கொண்டு வருவதாக கர்த்தர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகம் அல்லேலூயா சொல்லலாமா? அலறி செடிகளில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கிண்ணறங்கள் எல்லாம் அவமானமாக பார்க்கப்பட்டது 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகளின் முடிவில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஜனங்கள் அவர்களை மேற்கொண்டார்களோ, பாபிலோனியர்களை மேற்கொள்ளும் போது, உலகத்தை மேற்கொள்ளும் போது மறுபடி அவமானத்திற்கு ஏதுவாய் நின்றதெல்லாம் மகிமைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவமானத்திற்கு ஏதுவாய் தொங்கிக் கொண்டிருக்கிறவைகள், அவமானத்திற்கு ஏதுவாய் ஸ்தோத்திரம் எங்க வாழ்க்கைக்கு முன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில ஸ்தம்பித்து நிற்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்துவோமாக. நீங்கள் மேற்கொள்ளும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு போட்ட நுகத்தடி உடையும். ஏசா வாழ்க்கையில யாக்கோபு போட்ட நுகத்தடி. கர்த்தர் சொல்றார், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து விடுதலையை பெறாம உபவாசித்து கண்ணீரோடு நின்று ஆராதித்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நீங்க போராடி விடுதலை பெறலைன்னா உங்க மேல இருக்கிற நுகத்தடியை உங்களால் உடைக்க முடியாது. கர்த்தர் தெளிவாக சொல்றார், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, ஆண்டவர் குறித்த அந்த நேரம் வரும்போது நீங்க மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இப்பொழுது சபையை உலகம் பிசாசு துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும் மேற்கொள்வது போல தெரியும். ஆனால் அந்த மேற்கொள்ளும் காலம், எழுப்புதலின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆங்காங்கே சில பிரச்சனைகளும் துன்பங்களையும் நாம் கண்டு பாதாளத்தின் வாசலுக்கு வல்லமை அதிகம் இருப்பது போல நாம் உணர்கிறோம். இல்லை, என் தேவனுக்கு வல்லமை அதிகம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒருபோதும் கர்த்தர் தேவனுடைய சபையை மேற்கொள்ள உலகத்திற்கு, மனிதர்களுக்கு, சத்துருவுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு தர்றோம். இருக்கிற எல்லாரும் ஒரு ஆள் 1100 வெள்ளிக்காசு. ஸ்தோத்திரம். சத்துரு உங்களை மேற்கொள்வதற்கு எவ்வளவு காரியத்தினாலும் செலவழிக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு நம்மை மேற்கொள்வதற்கு அவன் எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறான். உங்களை ஜெயிப்பதற்கு ஸ்தோத்திரம். ஏன் மேற்கொள்ளுகிறான்? மேற்கொள்வதின் நோக்கம் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு நம்மை சிறுமைப்படுத்துகிறவன். கடன் என்கிற சிறுமையை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். மன அமைதி இல்லாம ஆக்கிடுவான். குடும்பத்தில் பிரச்சனைகள், குழப்பங்களை கொண்டு வந்து உங்களை சிறுமைப்படுத்துவான். பலவிதமான துன்பங்கள் உங்க வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சிறுமைப்படுகிற
ஒரு அனுபவத்திற்குள்ள பிசாசு கொண்டு வருகிறான். மேற்கொள்ளும் போது நம்மை சிறுமைப்படுத்தி விடுவான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்வதில்லை. நாம் கர்த்தருக்குள்ள இருந்தா நம்மை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சபைக்குள்ள, தேவனுடைய கிருபைக்குள்ள இருந்தா பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்மளை மேற்கொண்டான்னா சிறுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவான். நம்மை மேற்கொள்வது எதற்காக என்றால் நம்மை சிறுமைப்படுத்துவதற்காக, நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை நம்மை விட்டு எடுப்பதற்காக. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளே, சத்ரு மேற்கொள்ள ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு மேற்கொள்ள நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நாம். எல்லா நிலையிலும் சாத்தானை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உலகம், மாம்சம், பிசாசு, அதாவது உலகம், மனிதர்கள், பிசாசு. மாம்சம்னா மனிதர்களும் சேர்த்துதான். ஸ்தோத்திரம். இதை மேற்கொள்ளுகிற கிருபையும் அபிஷேகத்தையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார். இது ரட்சிப்பின் அனுபவத்தோடு நிற்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பிலே ஸ்தோத்திரம் நாம் பயபக்தியோடு அதை பூரணப்படுத்த வேண்டும். ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆவியின் வல்லமையினால், அபிஷேகத்தினால் நம்மை மேற்கொள்ள நினைக்கிற இந்த ஆவிகளை நாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். உலகத்தை மேற்கொள்ளணும். மாம்சமாகிய ஸ்தோத்திரம், நம்முடைய மாம்சம், மனிதர்கள் மேற்கொள்ளணும். மூன்றாவது பிசாசை மேற்கொள்ள வேண்டும். உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் இந்த 3 நிலைகளிலும் நமக்கு போராட்டம் வரும். 3 நிலையிலிருந்தும் நம்மை மேற்கொள்ள ஆவிகள் முயற்சிக்கும். கர்த்தருடைய கிருபைக்குள் நாம் வாழ்ந்து இந்த ஆவிகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால தான் ரட்சிக்கப்படும் போது முதல்ல நாம் கற்றுக் கொடுக்கிறோம். உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை இயேசு ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாவ மன்னிப்பின் நிச்சயம். அதை காத்து கொள்ளவும் அவர் வரும் வரை பயபக்தியோடு அதை பூரணப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி பகுதி. ஸ்தோத்திரம். ஆசா கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். ரொம்ப அருமையான ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஆமென். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக நிற்கிற இந்த யுத்தத்தில் உள்ள மனிதர்கள் எங்களை மேற்கொண்டா, உங்களை மேற்கொண்ட மாதிரி எங்களை ஜெயித்தா உங்கள் ராஜ்யத்துக்கு ஸ்தோத்திரம் தோல்வி வரும். ஆகவே இவர்கள் யுத்தம் பண்ணுவது எங்களோடு அல்ல, உம்மோடு. ஆமென். யுத்தத்தை கர்த்தர் பக்கமாக திருப்பிட்டான். உங்களுக்கு வர்ற போராட்டங்கள், பிரச்சனைகளில் நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த யுத்தம் ஏதோ எங்களுக்கும் அவர்களுக்கும் அல்ல, உம்மோடு யுத்தம் பண்ணுகிறார்கள், நீர் அவர்களை பார்த்து கொள்ளும். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை மேற்கொண்டு விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உம்மை மேற்கொள்ள விடாதியும். முதல்ல ஆண்டவரை எங்களுக்கு துணையாய் நில்லும், நாங்கள் யுத்தம் பண்ண போறோம் என்று சொல்லி ஜெபத்தை ஆரம்பித்தவன் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்? ஆண்டவரே, உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நாங்கள் தோத்தாலே நீங்கள் தோத்ததுக்கு சம்மதம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளை பிசாசு ஜெயிச்சிட்டான்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஸ்தோத்திரம் அவன் ஜெயித்தது போல அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு நபரை ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு பிரித்தாலும் பிசாசுக்கு சந்தோஷம்தான். ஒரு ஆத்துமாவை பிசாசிடமிருந்து கர்த்தரிடத்துக்கு கொண்டு வந்தா பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. மேற்கொள்ள விடாதையும். கர்த்தர் மேற்கொள்ளுகிறவர்.
பாதாளத்தின் வாசல்கள், சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆண்டவர் யுத்தம் பண்ண வருகிறார். ஆசா ஜெபம் பண்ணினது எதற்காகவென்றால் கர்த்தரை யுத்தம் பண்ண வைப்பதற்காக. ஆண்டவரே, நாங்க ஒன்றும் செய்ய போறதில்லை, நீர் தான் எங்கள் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையின் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், மரண பள்ளத்தாக்குகள் வரும்போது நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும், நீர் எங்களுக்காக வழக்காடும், எங்கள் நீதிக்காக நியாயத்திற்காக நீர் தான் வழக்காட வேண்டும். ஆண்டவரே, நீர் யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. ஆண்டவரே, களத்தில் போய் நாங்கள் நின்றாலும் நீர் தான் யுத்த வீரனாக எங்களுக்கு முன்னால வரணும். முழங்கி கர்ச்சித்து மேற்கொள்வது யார்? கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய பலத்தில் அல்ல, கர்த்தருடைய கிருபையிலே, அவர் பலத்திலே நாம் மேற்கொள்ளுகிறோம். பாதாளத்தின் வாசல்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? அவர் தருகிற கிருபையினால் மேற்கொள்ள முடியும். அவர் தருகிற வல்லமையினால் மேற்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி மேற்கொள்வது? ஸ்தோத்திரம். 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். அதற்கு பிற்பாடு எப்படி ஸ்தோத்திரம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், அது ஒரு 3 குறிப்பு. வேகமாய் தியானித்து முடிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9 அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 9 அதிகாரம் முதல் வசனம். எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் சேர்ந்து வாசிப்போம். அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம், எல்லாரும் சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை சத்துரு குறித்த நேரத்திலேயே கர்த்தர் மாற்றி அமைக்கிறவர். எழுதி கொள்ளுங்கள். தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை சத்துரு குறித்த நேரத்திலேயே மாற்றி அமைக்கிறவர். ஹல்லேலூயா. யூதரை அழிக்கணும்னு சத்துரு எந்த டைமை குறிச்சானோ அந்த டைமில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பகைஞரை மேற்கொண்டார்கள். சத்துரு நமக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறான். இதோட உன் கதை முடிஞ்சு, இதற்கு மேலே உன்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, இதோட உன் வாழ்க்கையை முடிச்சிருவேன்னு அவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறான். பாருங்க, நம்மை மேற்கொள்ள வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அவன் முன் குறித்த அந்த நேரத்திலேயே நாம் சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நாம் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது? முதல் குறிப்பு அதைத்தான் சொன்னேன். தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை சத்துரு குறித்த நேரத்திலேயே மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அவன் குறித்த நேரம் எப்படியாவது யூதர்களை அழித்து ஆகணும். அவனுடைய திட்டம் அதுதான். தேவனுக்கு பயந்த ஜனத்தை நாம் தேசத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இந்த ஜனத்தை தேசத்தில் இராதபடிக்கு ஆக்க வேண்டும் என்று குறித்த அந்த நேரத்திலேயே கர்த்தர் அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கினார். ஆமென். ஆமான் குறித்த நேரம் ஆமானுக்கு பிரச்சனையாய் முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக பாதாளம் முன்குறித்திருக்கிற நேரங்கள், உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிசாசு குறித்த நேரத்திலேயே கர்த்தர் நீங்கள் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிற கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். 12ஆம் சங்கீதம்
9ஆம் வசனத்திற்கு 4ஆம் வசனத்திற்கு வரும்போது சங்கீதம் 12:4 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். நிறைய மனிதர்கள், உலகம், பிசாசு உங்களை வார்த்தைகளினால் மேற்கொள்ள பார்க்கிறது. ஸ்தோத்திரம். நாவுகளினால் சிலருக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும், அதை வைத்து கூட ஒரு தேவனுடைய பிள்ளையை உலகம் மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சாதுரியமும் சாமர்த்தியமும் உங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். உங்களுக்கு ஒருவேளை சாதுரியமாக சாமர்த்தியமாக பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியினால் பாதாளத்தின் வாசல்கள் எத்தனை விதமான திட்டங்களோடு வந்தாலும் உங்களை மேற்கொள்ள பிசாசால் முடியாது. ஆமென். நீங்க ஒருவேளை சொல்லலாம், எனக்கு மனிதர்களிடத்துல சாதுரியமா பேச தெரியலையே, சாமர்த்தியமா பேசி என்னால் என்னை பாதுகாக்க முடியலையே என்று நினைக்கலாம். ஆனால் எத்தனை சாமர்த்தியசாலியாக பிசாசு இருந்தாலும் அவனை காட்டிலும் பெரியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. மேற்கொள்ளுகிற கிருபையை உங்களுக்கு தருகிறார். சத்துரு சொல்றான், என் நாவுகளால் மேற்கொள்வோம். 2 வார்த்தை பேசினா போதும், இந்த ஆளை ஜெயிச்சிடலான்னு பிசாசு நினைக்கிறான். அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு நயம் செய்தாலும், எத்தனை வஞ்சிக்கிற ஆவிகள் எழும்பினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 129ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திற்கு வரும்போது, சங்கீதம் 129:2 நாம் வாசிக்கிறோம், என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். பலமுறை உங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், பலமுறை சத்ரு உங்களை மேற்கொள்ள நினைத்தும் முடியாமல் சத்ரு தோற்று போகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வந்து மேற்கொள்ளலாம், சின்ன பிரச்சனையை கொண்டு மேற்கொள்ளலாம் என்று 1 நாள் 2 நாள் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக உங்களை பின்தொடர்கிற பிரச்சனைகள், சிறு வயது தொடங்கி சத்ரு உங்களை நெருக்கினாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்பினால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை மேற்கொள்ள நினைக்கிற சத்ரு எந்த டைம்ல உங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறானோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கிடுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஏரோது யூதருக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து பேதுருவை கொலை செய்ய திட்டமிட்டது மட்டுமல்ல, அவனை சிறைபிடித்து வைக்கிறார். அவனை கொலை செய்வதற்கு நேரமும் குறித்து விட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் பேதுருவுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறார். பேதுருவுக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது அவனை தேடி காணாமல் போன போது, இவன் எந்த டைமை குறித்தானோ அந்த டைமுக்குள்ள கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்ருவின் திட்டங்களும் அவனுடைய கண்ணிகளும் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அநேக நேரங்களில் அவன் போட்ட டைமில் அவனுடைய கண்ணியில் நாம் சிக்காதபடி நமக்கு தெரியாமலேயே கர்த்தர் எத்தனையோ முறை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமலேயே எத்தனையோ தருணங்களிலும் நேரங்களிலும் நீர் எங்களை கிருபையாய் காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேதுருவுக்கு தெரியுமோ தெரியலையோ, ஸ்தோத்திரம், அவனுக்கு விடுதலையாவோம் என்கிற நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒன்று நடந்தது. அவன் இது கனவா நனவா என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் வெளியே வந்தபோது தான் தெளிவு வந்தது. சத்ரு குறித்த நேரத்தில் தம்முடைய பிள்ளையை கர்த்தர் அங்கே வைக்காமல் வேறொரு இடத்திற்கு விடுதலையாக்கி கொண்டு போகிறார். சத்ரு எந்த இடத்துல கண்ணி வைத்திருக்கிறானோ அந்த இடத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திர. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சொன்ன வசனத்தின்படியே தப்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவனை தேடி காணாமல் போனபடியினால் காவல்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, இந்த காவல்காரர்கள் தான் இவனுக்கு உதவி செய்யறாங்க. பேதுருவை விட்டுட்டோம் என்கிற அந்த கோபத்துல காவல்காரர்களை கொலை செய்ய திட்டமிட்டது மட்டுமல்ல, கட்டளையிட்டது மட்டுமல்ல,
பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். யாரை உலகத்தை விட்டே அனுப்பணும்னு நினைச்சானோ அந்த சத்ருவுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை புகட்டி ஊரை விட்டு அவனை கர்த்தர் வெளியே கொண்டு போறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சக்திகள், பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் உங்கள் எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. யூதயாவில் இருந்த ஏரோது யூதயா தேசத்தை விட்டே வெளியே போயிட்டான். காரணம், கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை சத்ரு குறித்த நேரத்திலேயே கர்த்தர் மாற்றி அமைக்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பேதுருவை அனுப்ப நினைச்சவன் ஏரோது ஊரை விட்டே போயிட்டான். ஏனென்றால் ஒரு பேதுருவை பிடிக்க அவனால முடியல. தேவனுடைய பிள்ளைகளை பரலோகம் அனுமதிக்காம ஒன்றையும் உங்க வாழ்க்கையில சத்துரு செய்யவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்றையும் செய்ய முடியாது. யோபுவை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்காத வரைக்கும் யோபுடைய ஆட்டுக்குட்டியையோ அவனுக்குரிய செல்வத்தையோ கூட தொட பிசாசால முடியல. அதனால தான் சொல்ல, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் சுற்றி வேலியடைத்து காப்பாற்றவில்லையா? அவர் அனுமதித்தாதான் நம்ம வீட்டில் ஓடுற எறும்பை கூட பிசாசால தொட முடியும். அவர் அனுமதித்தாதான் ஏதோ ஒன்றையாவது அவனால செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்ள அவர் இடம் கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுருவை அனுப்ப நினைச்சான், ஏரோது போயிட்டான் இடத்த காலி பண்ணி. அவன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவன் குறித்த நேரத்தில் அவனுக்கு பிரச்சனை வந்தது. இரண்டாவதாக கர்த்தர் எப்படி நம்மை மேற்கொள்ள செய்கிறார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது குறிப்பு, எப்படி பாதாளத்தின் வாசலை நாம் சபை, நம்முடைய குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை மேற்கொள்ள கர்த்தர் செய்கிறார் என்றால், ஸ்தோத்திரம், இங்கே சொல்லப்பட்டிருக்க யுத்தம் வருகிறது, போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இரண்டாவது குறிப்பு, முடிவில் முடிவுரையை சத்ருவுக்கு எழுதுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, முடிவில், புரியுதா? முடிவில் முடிவுரையை சத்ருவுக்கு எழுதுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். முடிவில் தான் ஆண்டவர் கான்சென்ட்ரேட் பண்றார். இடைப்பட்ட காலங்களில் கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல தெரியுது. யுத்தம் வருது, போராட்டம் வருது, பலவீனம் வருது, பிரச்சனை வருது. கர்த்தர் கண்டுகொள்ளாதது போல தெரிகிறது. கர்த்தர் நம்மை மறந்தது போல தெரிகிறது. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முடிவை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சத்துருவுக்கு சரியான நேரத்தில் முடிவுரை எழுதுவார். அது எப்பொழுது என்றால் முடிவில். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். பிசாசை இப்பொழுது அழிக்கப் போவதில்லை. அவன் கிரியைகளை அழிக்கிற ஆண்டவர் அவனை கடைசியில் நரகத்தில் அவனை சங்கிலிகளினால் கட்டி நரக ஆக்கினைக்குள் கர்த்தர் இயேசு அவனை தள்ளுகிறார். முடிவில் முடிவுரையை சத்ருவுக்கு எழுதுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற துன்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தற்காலத்தில் உங்களுக்கு வேதனையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். தற்போது யுத்தம் மேற்கொள்ள நினைப்பது போல, ஸ்தோத்திரம், மேற்கொள்வது போல தோன்றுகிறது. கர்த்தர் சொல்றாரு, முடிவில் முடிவுரையை உனக்கல்ல சத்ருவுக்கு நான் எழுதுவேன். ஹல்லேலூயா. தற்காலத்தில் வேதனையும் பாடுகளும் உங்களை மேற்கொள்வது போல தெரியலாம். ஆனால் முடிவை கர்த்தர் அதில் கான்சென்ட்ரேட் பண்றார். நம்ம தற்காலத்தை, நிகழ்காலத்தில் தான் நம்முடைய கவனமெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிகழ்காலத்தில் நம்ம கூட இருக்கிறவர். முடிவில் கர்த்தர் நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு வரும்போது
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். சேர்ந்து வாசிப்போம். என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட எப்படி இருக்கிறார்னா சாதாரணமான நபரா அல்ல. ஸ்தோத்திரம். பயங்கரமான பராக்கிரமசாலி. உங்க கூட ஒரு யுத்த வீரன் அப்படி இல்லை, பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி உங்க கூட இருக்கிறார். நீங்க தனி நபர் அல்ல, உங்க கூட பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். நீங்க ஏன் பயப்படணும்? எதை கண்டு சோர்ந்து போகணும்? ஸ்தோத்திரம். இந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனை உங்களை கீழே அமழ்த்த முடியாது. உங்களோடு கூட கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நிற்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு ஹல்லேலூயா. ஏதோ ஒரு யுத்த வீரனை போல் அல்ல, சாதாரண நபராய் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். உங்களை என்னென்ன பிரச்சனை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், அந்த பிரச்சனையை கர்த்தர் ஒரு முடிவுரைக்கு கொண்டு வருவார். அந்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை காண பண்ணுவார். ஆமென். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். பிசாசு ஸ்தோத்திரம் எத்தனை முறை உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்தால், யோபு வாழ்க்கையில முதல்ல அவனுக்கு உண்டானதெல்லாம் சுத்தி வேலி அடைச்சதிலிருந்து ரிமூவ் பண்ணி அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்தான். ஆனாலும் யோபு கர்த்தரை மறுதலிக்கல. பிசாசு விட்டுட்டு போயிருக்கலாமே. வெட்கம் அடையாத பிசாசு இவ்வளவு அவமானத்தையும் பொருட்படுத்தாம மறுபடியும் என்ன செய்யறான்? யோபுவிட்ட திரும்பியும் அவனை தொடும்போது கடைசியில் முடிவுற ரொம்ப பயங்கரமா பிசாசுக்கு அவமானத்தை உண்டாக்கி விட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் முடிவில் பிசாசுக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். யோபு வாழ்க்கையில் அமைதியாக உட்கார்ந்துட்டான். வேதனைகள் ஒரு பக்கம், வெட்கம் இன்னொரு பக்கம். எல்லாத்தையும் இழந்த ஒரு வெட்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அது முடிவல்ல. கடைசி முடிவு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஸ்தோத்திரம். 42ஆம் அதிகாரம் யோபு 42:2. ஸ்தோத்திர. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். வெட்கத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு அவன் ஓட்டம் முடிவடையவில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவராக அவரை பார்க்கிறான். அவனுக்காக எல்லாத்தையும் திரும்ப செய்து முடிக்கிறார். நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை வைத்து கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் மதிப்பிடக்கூடாது. மறுபடி சொல்லுகிறேன், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் மதிப்பிடக்கூடாது. அநேக நேரங்களில் ஆண்டவரை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், அவரை குறைவாக மதிப்பிடுகிறோம், அவருடைய வல்லமையை குறைவாக மதிப்பிடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆமென். ஒன்றும் அப்படின்னா எல்லாமே அடங்கிரும், ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாக யோபு கர்த்தரை பார்த்தபோது கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். நீங்க கர்த்தரை சர்வ வல்லமையுள்ள தேவனா பாருங்க. இவ்வளவு போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள நினைக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், கர்த்தரை சர்வ வல்லவராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை அல்ல, கர்த்தரை சர்வ வல்ல தெய்வமாக காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ரகசியத்தை யோபு புரிந்து கொண்டு அறிக்கை செய்த போது கர்த்தர் அவனுக்கு அதே அதிகாரத்தில் அற்புதம் செய்கிறார். என்றைக்கு நீங்க ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ளவரை பார்க்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். என்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நீங்கள் பார்த்து அறிக்கை செய்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக புதிய வழிகளை திறப்பார். அவரை சர்வ வல்ல தெய்வமாக பார்க்க வேண்டும். சாதாரண நபரை பார்க்காதீங்க. குழந்தை இயேசுவாய் அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவாய் பார்க்க வேண்டும். ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். அன்றைக்கு மட்டும்தான் அவர் குழந்தை இயேசு. சாஸ்திரிகள் பார்க்க வரும்போதே அவர் வளர்ந்து விட்டார், குழந்தை அல்ல, பிள்ளையாக இருக்கிறது.
ஸ்தோத்திரம். மனித ரூபம் எடுத்தார் நம்மை மீட்டெடுப்பதற்காக. இன்று அவர் குழந்தையா இல்லை, சாதாரண ஒரு மனுஷனா இல்லை, அவர் தெய்வமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆண்டவரே வல்லமை குறைந்த நபராக அநேக நேரத்தில் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக காண்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எவ்வளவு வியாதி அகோரமா இருந்தாலும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பிரச்சனைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் உங்க தலைக்கு மேல வெள்ளம் போவது போல இருந்தாலும் கர்த்தரை சர்வ வல்ல தேவனாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். முடிவில் முடிவுரையை சத்துருவுக்கு எழுதுகிறார். மூன்றாவது, கர்த்தர் எப்படி பாதாளத்தின் வாசல்களை நம்மை மேற்கொள்ள வைக்கிறார். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10:19 தெரிந்த வசனம், சேர்ந்து வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் உங்களை. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. விசுவாசித்தா நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவதாக, சத்ருவின் வல்லமைகள் அவருடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது என்பதை நிரூபிக்கிறவர், ப்ரூஃப் பண்றார். ஸ்தோத்திரம். ப்ரூஃப் பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிக்க போறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எல்லா வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். ஆமென். பில்லி சூனிய வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எகிப்தியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள முடியவில்லை, கர்த்தர் அவர்களோடு கூட நின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் குறித்த நேரம் வரும்போது அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உலகம், மாம்சம், பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் யூத ராஜசிங்கம் இயேசு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நமக்காக ஜெயம் எடுக்கிறவர். ரோமர் 6:14 கடைசி பகுதி சொல்லுகிறது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டல, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சத்ருவின் கிரியைகள், சத்ரு கொண்டு வருகிற தந்திரங்கள், பாவங்கள், உலகத்தின் அசுத்தங்கள் உங்களையும் என்னையும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது என்பதை நிரூபிக்கிறவர். பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாதுங்கிறத ப்ரூஃப் பண்ணுவார் இந்த மாசத்துல. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நிரூபிக்கிறவர். இந்த கிரியைகளை, உலகத்தை, மாம்சத்தை, மனிதர்களை, பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 17:12 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கைகள் கீழே வந்தபோது அமலேக்கியர் மேற்கொண்டாங்க, மோசே கைகள் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேலர் மேற்கொண்டாங்க. முதலாவது, நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, மேற்கொள்ளும் வரை கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்பது. ஆமென். மேற்கொள்ளும் வரை ஜெபத்தில் உறுதியா இருங்க. மேற்கொள்ளுகிற வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உறுதியா இருங்க, உத்தமமா இருங்க. ஸ்தோத்திரம். மோசேயின் கைகள் தளர்ந்து போகும்போது ஆரோனும் தூக்கி பிடிச்சு நிறுத்தினாங்க. எது வரைக்கும் நின்னதுன்னு சொல்லுகிறது தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், வேலையை முடிக்கிற வரைக்கும், கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற வரைக்கும் உறுதியாய் அவர் சமூகத்தில் நிற்க கிருபை தருவாராக. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உறுதியாய் நிற்க கிருபை தாரும், உறுதியாய் நிற்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் உறுதியாய் இருக்கணும். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். எதற்கு அடையாளம் தெரியுமா? மோசே உறுதியா கையை தூக்கி வச்சிருக்கிறான்னா எதற்கு அடையாளம்? மோசேக்கு தெரியும்,
ஆண்டவரே என்னுடைய பலத்தில் அல்ல, யோசுவாவின் பலத்தில் அல்ல, உம்மையே நான் நம்பி இருக்கிறபடியினால் இந்த கைகள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஏன் ஜபிக்கிறோம்? கைகளை உயர்த்தி ஜபிக்கிறதற்கான அடையாளம் பல அர்த்தங்களை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். ஒன்றை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே பதிய வைக்கிறார். கைகளை உயர்த்துவது எதற்காக என்றால், ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற நிச்சயத்தோடு இந்த கைகளை உமக்கு நேராக நான் ஆண்டவரை உயர்த்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உறுதியாய் நிற்பது. இரண்டாவதாக எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இரண்டாவது குறிப்பு, மேற்கொள்ள வேண்டும் என்றால் உபவாச ஜபத்திலிருந்து ஸ்தோத்திரம் உருவாக்கப்பட வேண்டும். எழுதி கொள்ளுங்கள். உபவாச ஜபத்திலிருந்து உருவாக்கப்படணும். எதெல்லாம் உருவாச்சு? உபவாச ஜபத்திலிருந்து எஸ்தருக்குள்ள ஒரு துணிச்சல் உருவானது, திட்டம் உருவானது. அதனால தான் ஒரு விருந்தை உண்டு பண்ணி ஒரு பிளானை போடுறான். இதெல்லாம் உபவாச ஜபத்திலிருந்து வருது. அதுக்கு தான் சபைக்கு 21 நாள் உபவாச ஜபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் வந்து ஜபம் பண்ணீங்கன்னா மேற்கொள்ள முடியும். வர முடியாத சூழ்நிலை, பலவீனமாக இருந்தீங்க, வயதானவங்களா இருந்தால் வீட்டில் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஜபத்திலிருந்து தான் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. அது சாதாரண ஜபம் இல்லை, உபவாச ஜபத்திலிருந்து உருவாக்கப்படணும். உபவாச ஜபத்திலிருந்து உருவாக்கப்படணும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, சபை உபவாசித்து ஜபித்து கொண்டிருந்த போது ஊழியர்கள் அங்கிருந்து உருவானார்கள். பர்னபாவும் பவுலும் ஊழியத்திற்காக அங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியத்திற்கான தரிசனமும் திட்டமும் எங்கே உருவாக்கப்படுகிறது? உபவாச ஜபத்தில் உருவாக்கப்படுகிறது. ஊழியத்திற்கான செயல் திட்டங்களை கர்த்தர் எங்கே வைத்து கொடுக்கிறார் என்றால் உபவாச ஜபத்தில் தான் நமக்கு தருகிறார். உங்க வாழ்க்கையில தைரியத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உபவாச ஜபம் அவசியம். மூன்றாவது கடைசியாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த அதே வசனத்தில் ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். என்ன கொடுத்தாரு? நம்ம மேற்கொள்ளனா மூன்றாவது, நிறைய குறிப்புகள் எடுக்கலாம், 3ஓடு நிறுத்துறேன். அவருடைய அதிகாரத்தில் வாழ்வது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அதிகாரத்தில். சத்ருவின் சகல வல்லமைகளையும் பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ளனா மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, நம்மோடு பேசுகிற ஒரு சத்தியம், அவர் தருகிற அதிகாரத்தில் வாழ பழகணும். உங்கள் அதிகாரத்தில், உங்களுக்கு இருக்கிற பணத்தில், உங்களுக்கு இருக்கிற திறமையில் வாழக்கூடாது. அவருடைய அதிகாரத்தில் வாழ கற்றுக்கொள்வோம் என்றால் எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை எல்லா எதிர் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள வைத்திருப்பதற்காக கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திர ஆவியில நிரம்பி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை சத்ருவின் சகல வல்லமைகளையும் அவனுடைய கிரியைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம்.